செல்லக்குட்டீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்பி மசாலா. உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஹோம்மேட் எஸ்பி மசாலா. மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, ரசப்பொடி, மஞ்சள் பொடி, அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி பொடியிலே உளுந்து பொடி, உளுந்து பருப்பு பொடி, உளுந்து மிளகாய் பொடி, அரிசி வடகம், இந்த மாதிரி நம்மளோட எல்லா வகையான சாம்பார் பொடி, குழம்பு பொடி, இத்தனை வகையும் உங்களோட ஆதரவோடு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸும் எங்களுக்கு டெய்லி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்பி ஹோம்மேடு மசாலாவிலே சத்து மாவு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது அதில் 25 வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஐநா வந்து 2023 பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மில்லட் இயர் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக நாங்கள் வந்து இந்த குயினோவா அப்படிங்கிற இந்த மில்லட்டும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதாவது இது வந்து சூடோ மில்லட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்து குழந்தைகள்லேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்களை வரைக்கும் எல்லா வகையான சத்துக்களும் எல்லா வகையான நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இன்றைக்குள்ள அவசர காலத்தில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனாலே தான் நாங்கள் இது வந்து நாங்கள் இப்போ சேர்த்துருக்கோம். மசாலா மட்டும்தான் செய்கிறதா இருந்தோம். பட் ஹோம்மேடு சிஸ்டர் இத்தனை வகையான பொருட்கள் நாங்கள் வாங்கி அரைக்க முடியாது, எங்களுக்கு இதுவும் செஞ்சு கொடுங்கன்னு உங்களோட ரெக்வஸ்ட் தான். நீங்கள் பண்ணுற ஒரு ரெக்வஸ்ட்டும் தான் நாங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பு உளுந்து, பொட்டுக்கடலை, சோயா, நம்மளோட அரிசி, வறுத்த அரிசி, வெள்ளை சோளம், மக்காசோளம், மஞ்சள், கொண்டக்கடலை, சிவப்பு அவல், சம்பா கோதுமை, குதிரைவாளி, நம்மளோட கேழ்வரகு, இதான் உங்களுக்கு நான் சொன்ன அந்த குயினோவா, சாமை, வரகும் சேர்த்துருக்கோம். வரகு ஆக்சுவலி அங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சை பயிறு, நம்மளோட ஜவ்வரிசி, அடுத்து நம்மளோட கடலைப்பருப்பு, சிவப்பரிசி, கம்பு, பிஸ்தா, பாதாம், சுக்கு, முந்திரி, ஏலக்காய், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வறுத்து ஒன்றொன்றையும் உங்களுக்கு எந்த விதமான வேலையுமே அதிகமாக இல்லாமல் எடுத்தோடனே நீங்கள் ஜஸ்ட்டு பாலில் வந்து நீங்கள் கொதிக்க வச்ச பாலில் கலக்கி சில பேர் வந்து குடிக்கிறாங்க. சில பேர் வந்து காய்ச்சி களி மாதிரி கிண்டி வந்து நாங்கள் சாப்பிட்றோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இதை டயபெட்டிக் பேஷண்ட் யூஸ் பண்ணலாமா, டயபெட்டிஸ் வந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதேமாதிரி வீனிங், அதாவது 6 மாதத்துலேருந்து 180 நாட்கள் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்ல வீனிங், அந்த வீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இது கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. இதில் நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து நான் சொல்கிறது அப்படி தான். இப்போ எங்களோட ஆல்ரெடி நாங்களோட பிளான்ஸ் வந்து நீங்கள் சேல் கொடுக்குறது பார்த்துருப்பீங்க. அந்த தரம் பார்த்துட்டு அவங்க தான் நிறைய பேர் எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்து இதை ஸ்டார்ட் பண்ண வச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த தரம் இதுலேயும் நாங்கள் காமிப்போம் அப்படிங்கிறத இந்த 1 மந்த்தில் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறதுனால தான் எங்களோட இந்த எண்ணிக்கை பட்டியல் வந்து அதிகமாகிட்டே போகுது. அடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து நியூட்ரிஷனிஸ்ட் கிடையாது, பட் பல பேரோட அறிவுரைகள், இது எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். இதில் எங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, அதே வகையில் கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடணும் இது அப்படிங்கிற ஒரு வகையில் இது எல்லாமே எங்களுக்கு தெரிந்த வகையில். அதே வகையில் பார்த்திங்கன்னா சில பெரியவங்களோட அறிவுரையும் கேட்டு தான் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருந்து எந்த விதமான கலப்படமும் செய்யாத உங்கள் கண்ணு முன்னாடி என்ன நாங்கள் சேர்க்குறோமோ அதை நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா இது எங்களோட வீட்டில் இருக்க பெண்மணிகளை நாங்கள் வந்து தொடங்கியிருக்கிறது. இது இன்னும் லாங் வே போகணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட ஆசை. ஸோ அதுக்கு நாங்கள் அதை நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதில் எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்க்ரீடியண்ட்டை சீக்ரெட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்க்ரீடியண்ட்டை உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் வீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைக்கு இதை கொடுக்கலாமா, வயசானவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இதை கொடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உங்களோட எம்டி கிட்ட இல்லை டயபெட்டாலஜிஸ்ட்டுக்கிட்ட கன்சல்டேஷன் மந்த்லி போவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த வீடியோ கூட நீங்கள் காமிக்கலாம். இதெல்லாம் இருக்குது டாக்டர், இது நாங்கள் சாப்பிட்லாமா, இதோட அளவு முறைகள் எவ்வளோ என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். அதேமாதிரி கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தாராளமாக சாப்பிட்லாம். பட் வீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறத உங்களோட பீடியாட்ரிஷன்ட்ட நீங்கள் கேட்டுட்டு இதை பார்த்துக்கோங்க. இது ஒன்றொன்னே வறுத்து தான்ப்பா இங்கே வந்து வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக கருப்பு கவுனி வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று மெயினாக நான் சொல்கிறேன், இது வந்து நாங்கள் வந்து ஒரு 20 கிலோ 30 கிலோ செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இதை பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு இல்லை. எதுவாக இருந்தாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக, மல்லியாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும், அதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து நாங்கள் வந்து அரைச்சி உங்களுக்கு ஓவர் ஸ்டாக்குங்கிற பேச்சுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் வந்து நம்மளோட 6382
996997. அது எஸ்பி மசாலாவோட ஃபோன் நம்பர். அதில் நீங்கள் எப்படி தமிழ்ச்சி கார்டனுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சத்து மாவுக்காக தான் அங்கே பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியிலே இதே செய்முறையை பாலுக்கு பதிலாக தண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரியான வேறு கேட்டகரிஸ் நம்ம ஆளுங்க வந்து நம்ம எடுத்துக்கணுங்கிறத நீங்கள் டாக்டர் அட்வைஸ் ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் சேர்க்கலாம். உப்பு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது எப்படி செய்யறது அப்படிங்கிற செய்முறை எல்லாத்தையுமே வறுத்து தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். வறுத்து இது பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் வாங்கின ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நான் வேணால் இது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், என்னோடய பாட்டியம்மா செய்கிற அதே வாசம் வந்ததுன்னு. இட்லி பொடிக்கு அதை விட சூப்பரான வரவேற்பு இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி பெண்கள் செய்கிறாங்க, வீட்டிலேருந்து செய்கிறாங்க, வெளியில் போய் நம்மளால் வாங்கி செய்ய முடியலன்னு எங்களுக்கு இதோட ரா மெட்டீரியல் ப்ளஸ் இதுக்கான வேலைப்பாடு அது கூட எங்களுக்கு இந்த தொழில் செய்கிறோன்றதுக்கான ஒரு லாபம் கிடைக்கணும். அவ்வளோவே தான் எங்களோட நோக்கம். இதை எந்த ஒரு கம்பெனி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இப்போ வந்து லேபிள்டு இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட விலை கம்பேரிசன் பண்ண முடியாது. ஏன்னா எங்களோட இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது நாங்கள் காமிச்சிட்டோம், மற்றவங்களோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு தெரியாது, அவங்களோட விலைப்பட்டியலையும் நாங்கள் கம்பேர் பண்ணவே இல்லை. ஸோ இது எங்களோட ஓன் ப்ராடக்ட்டு. அதுக்கு நீங்கள் தர்ற ஆதரவில் நாங்கள் போயிட்டுருக்குறோம், அவ்வளோவே தான். ஸோ செய்முறை எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ சத்து மாவு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா எங்களோட சத்து மாவு எடுத்துருக்குறோம். இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டரில் வந்து இல்லை ஆல்ரெடி காய்ச்சின பால்னால் அந்த பாலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளம்ஸ் இல்லாமல் நீங்கள் நல்லா அப்படி கலக்கிக்கணும். சும்மா அந்த மாதிரி கலக்கினாலே உங்களுக்கு வந்து இந்த கட்டி இல்லாமல் இருக்கும். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் இதை கலக்கி எடுத்துக்கிறணும், அவ்வளோதான். இது வந்து ஆல்ரெடி கொதிச்சு இருக்கிற பாலில் வந்து இப்போ நம்ம கலக்கினதை அதில் போட்டு அப்படியே கிண்ட வேண்டியது தான். ஒரு 2 to 3 minutes. நம்ம ஓட்ஸ் கஞ்சி எப்படி மார்னிங் ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் 6-6:30 ஏர்லி டின்னர் எடுக்கிறவங்க கூட நீங்கள் இது எடுத்துக்கலாம். இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், மத்தியானம் இல்லை ஒரு பிரஞ்சை வந்து எடுத்துக்கணும், கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி மில்க் நீங்கள் போட்டுட்டு கூட இது பண்ணலாம். இல்லை மில்க்கே நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம், வேணாம் எங்களுக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் தண்ணியிலே சுடு தண்ணியிலே போட்டு இது பண்ணி நாட்டு சக்கரை வேணுன்றவங்க நாட்டு சக்கரை, இல்லை சாதாரண வெள்ளை ஜீனி வேணுன்றவங்க அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆனால் நாட்டு சக்கரை தான் வந்து யூஸ் பண்ணுறது வீட்டில் நார்மலாகவே, அதனால் வந்து நாட்டு சக்கரை தான் வந்து நாங்கள் அதை போடுறோம். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சமாக இப்போ நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ சர்க்கரை அளவுமே இல்லை, எங்களுக்கு வந்து ரிவ்யூ வச்சு நான் சொல்கிறேன். இதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் போட்டிருக்கிறோம். மற்ற அரிசி வகைகளும், கவுனி அரிசியில் இயற்கையிலே ஒரு இனிப்பு வரும் உங்களுக்கு. கவுனி அரிசி கண்டிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கவங்களும் வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத இப்போதைக்கு எல்லாமே பரிந்துரைச்சிட்டு வருது. அந்த வகையில் சிறுதானியங்கள் எல்லாமே எங்களால் எவ்வளோ முடியுமோ கொண்டக்கடலை இது எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ இந்த சர்க்கரை அளவு வேண்டாம் சிஸ்டர், நாங்கள் நார்மலாகவே அந்த இதை வந்து சர்க்கரை போடாமலே குடிக்கிறோம், அதனால இயற்கை அந்த இதுவே எங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வந்துட்டுருக்கு. 1 minute ரவுண்ட் அண்ட் 60 seconds கூட ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி பால் நம்ம சூடு பண்ணியிருந்ததுனால இந்த கொதிநிலை வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உங்களுக்கு. இப்படியே எடுத்து குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம் நீங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக, இன்னும் கொஞ்சம் சாலிடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வந்து சாலிடாக வேணுன்றவங்க இன்னும் ஒரு 1 minute, எனக்கு தெரிஞ்சு 2 to 3 minutes மேக்ஸிமம் போதும் அப்படிங்கிறது தான். இதில் நம்ம ஜவரிசியும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தாலே ஒரு மதியான நேரம் அந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இதுவே போதும். 2 minutes குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து இதை குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறோம். சேர்த்து அப்படி கிண்டுனா போதும். இந்த கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் டைம் டிஸ்பேச் பண்ணவங்களுக்கு பிளாக்கு தான் நாங்கள் வச்சுருந்தது. இந்த தடவை கருப்பு வெள்ளை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் வரும் கவுனி அரிசி. ஸோ இது வந்து டைரக்ட் ஃப்ரம் பர்மாவிலேருந்து வந்த கவுனி அரிசி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். இந்த கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டும் இதுவும் மிக்ஸ் ஆனது இந்த தடவை கலந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி அப்படின்னு நம்ம ஒரு 4 பேர் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg பேக் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு 2 weeksக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. 1 kg வாங்கினா 1 monthக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹார்லிக்ஸா, போன்விட்டா, பூஸ்டா எல்லாத்துலையும் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னே தெரியாது, ஆனால் அதை நம்ம அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி இது பண்ணோம். இது வந்து நம்மளோட நாட்டு சிறுதானியங்களை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. சத்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அந்த 2 டேபிள் ஸ்பூனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கெட்டியாக இப்போ கிண்டினதுக்கு இடையில இவ்வளோ கெட்டி வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த பெரிய டம்ளரில் இவ்வளோ ஒரு 200 ml 250 ml இருக்குது. இதில்
இது இன்னும் 3 பேர்த்துக்கு தாராளமாக வரும். இது பார்த்திங்கன்னா இன்னும் 3 பேர்த்துக்கு தாராளமாக வரும். ஸோ அது மட்டுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்கோ மார்னிங்கோ நம்ம டீ காஃபி ஸ்கிப் பண்ணிவிட்டு இது தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நீங்கள் ஆதரவு தரும். மற்ற எங்களோட ப்ராடக்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் ஒருத்தவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இட்லி பொடி மட்டுமே அவங்க வந்து 3 பாக்கெட்டு 250 கிராம்ஸ் பேக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து ரசப்பொடி வந்து 3 பாக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளோட தங்கங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஆல்ரெடி வாங்கினவங்க தயவுசெய்து உங்களோட ரிவ்யூஸ் தான் எங்களோட அடுத்த படிக்கல். அதனால் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டிருக்கீங்க, நாங்கள் இன்ஸ்டாவில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறோம். இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மல்லித்தூள் வந்து 2 கேட்டிருந்தாங்க. சாம்பார் பொடி இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பொடிகள் வந்து வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். இது வந்து நம்மளோட மிளகாய்த்தூள். காஷ்மீரி சில்லியே தோற்று போயிடும் போலங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வெறும் மிளகாய்த்தூள் தான். பட் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சாம்பார் பொடிக்கும் அதுக்குள்ளே வித்தியாசத்தை பாருங்கள். எவ்வளோ கலர் சூப்பராக ரெட்டாக எப்படி இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி காரம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, காரம் நார்மலாக தான் இருக்குது. இந்த மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் 65 சில்லி மசாலாலாம் போடுறோம்ல, நம்ம உருளைக்கிழங்கு பொரிக்கிறது எல்லாத்துக்குமே தனியாக வேணுன்றவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் குருமா பொடி, சிக்கன் 65 பொடி, கரம் மசாலா, பிரியாணி பொடி எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணுறதா இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இருக்குது. ஒரு தடவை சாம்பிள் நீங்கள் வாங்கி பாருங்கள், பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஒரு ரெசிப்பியும் எங்களோட ப்ராடக்ட் வச்சு நாங்கள் எங்களோட எஸ்பி மசாலா சேனல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுலேயும் பண்ணுவோம். நம்மளோட சோஃபியா ஸ்டீஃபன் vlogலையும் பண்ணுவோம் நம்ம. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ.